என்கிற வேளாண்மை சட்டம் என்கிற ஒரு கொடூரமான சட்டத்தை மத்திய அரசு 3 சட்டங்களை போட்டான். இந்தியாவில் இருக்கிறவர்களை விட பஞ்சாபிலும் ஒரிசாவிலும் இருந்தவர்கள் தான் ஒரிசாவிலும் இருந்தவர்கள் தான் அதற்காக போராடினார்கள். அந்த போராட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் உத்தரப்பிரதேசமே துணைக்கு வந்தது. ஆனால் இந்த போராட்டம் ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் நடைபெற்றது. ஆனால் அந்த போராட்டத்திற்கு கொஞ்சமும் செவிசாக்காமல் பிஜேபி அங்கே இருந்த மக்கள் எல்லாம் செத்து போனார்கள். அந்த குளிரிலும் மழையிலும் போராடியவர்கள் வட இந்தியவர்கள் செத்து போனார்கள். ஆனால் அதை பற்றி பிஜேபி கவலையே படவில்லை. அப்படிப்பட்ட போராட்டத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், இந்த விவசாய சட்டம் நல்ல சட்டம். இவரை தன்னை விவசாயி என்று சொல்லுகிற ஒரு நாளாந்தர அறிவு கொண்ட எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், அந்த வேளாண்மை சட்டம் நல்ல சட்டம் என்று சட்டசபையிலே தீர்மானம் போட்டு கொடுக்கிறான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதற்கப்புறம் குடியுரிமை சட்டம். இந்த நாட்டில் குடியுரிமை ஆதிகாலமாக இருந்தால அவனையே நீக்கிறான். அவன் குடியுரிமை என்ற சட்டத்தில் பலரை நீக்கிறான். முஸ்லிம்களை நீக்கிறான், கிறிஸ்தவர்களை நீக்கிறான், எஸ்சிகளையே நீக்கிறான். இப்படி இந்த மாநிலத்தினுடைய குடி உரிமையை நீக்குகிறான். அதற்கு கையெழுத்து போட்டவன் யாரு? பிஜேபி. அதற்கு கையெழுத்து போட்டவன் ஏடிஎம்கே உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதற்கு துணை புரிந்தவன் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படியே ஆவலாக எதிர்பார்த்தான். ஏன்னா அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தி விடலாம், கவிழ்த்து விடலாம் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தின் அடிப்படையில், அந்த பேராசையின் அடிப்படையில் அவன் சொல்றான், ஒரே நாடு ஒரு திட்டம் வரப்போகிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மாறப்போகிறது, அப்போது பாராளுமன்ற எலெக்ஷன் வரும், சட்டமன்ற எலெக்ஷன் வரும், நாம் ஜெயித்து விடுவோம் என்று கங்கணம் கட்டி பேசியவன் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. அந்த திட்டத்தையும் ஆதரிக்கிறார். அப்புறம் ஜிஎஸ்டி. இன்றைக்கு ஜிஎஸ்டி வழியில் ஆண்டுக்கு 17 லட்சம் கோடி, எவ்வளவு? ஓர் ஆண்டுக்கு 17 லட்சத்தி யோசிச்சுடா 17 லட்சம் கோடி. அந்த மிச்சம் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து கபாலிகரம் செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தை எல்லாம் அள்ளிச்செடுகிறவன் பிஜேபி. நமக்கு தர வேண்டிய அதில் பங்கு தரணும்ல, 30% ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து எடுக்கிறதுல இவ்வளோ 30% அவன் திருப்பி கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்குல்ல, அந்த விதியை ஏற்றுக்க மாட்டேங்கிறான், தரமாட்டேங்கிறான். எவ்வளோ வஞ்சி பண்ணுறான் பாருங்க. அடுத்து நீட்டு. இந்த நீட்டை அண்ணா திமுக கொண்டு வரல, திமுக கொண்டு வரலன்னு உழம்புறானே, அந்த நீட்டுக்கு இவன் தானே கையெழுத்து போட்டான். கலைஞர் போடவில்லையே, ஜெயலலிதா போடவில்லையே. இந்த நீட்டுக்கு கையெழுத்து போட்டவனே எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு திமுக பார்த்து கேட்கிறான், நீங்கள் நீட்டை நான் ஆட்சிக்கு வந்தால் ஒழிப்பேன் என்று சொன்னீர்களே, ஏன் அதை ஒழிக்கவில்லை என்கிறான். இவன் கையெழுத்து போடுறதுக்கு அறிவில்லாதவன் கையெழுத்தை போட்டுவிட்டு இன்னைக்கு சொல்றான், நீட்டுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு நான் ஒரே கையெழுத்தில் நீக்கி விடுவேன் என்று சொன்னீர்களே, ஏன் செய்யலன்னு கேட்குறான். இது எவ்வளோ பைத்தியக்காரன் பேசுகின்ற செயலா இல்லையா என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அது மாதிரி முத்தலாக் சட்டம், முஸ்லிம்களுக்கான அந்த முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு கையெழுத்து போட்டவனும் எடப்பாடி பழனிசாமி தான். இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சிக்கு வந்தால் நல்லாட்சி தருவேன் சொல்லுகிறான். அதற்கு ஒரு வசனமே வச்சிருக்கானே, என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அன்பான பெரியோர்களே, இப்படியெல்லாம் செய்கிற எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு வாழ்ந்து விடுமா? இந்த நாட்டினுடைய உரிமைகள் காக்கப்படுமா? அப்படிப்பட்ட ஆன்மீக சிந்தனை கொண்டவனா நீ? அப்படிப்பட்ட அறிவாற்றல் கொண்டவனா நீ? அப்படிப்பட்ட சமுதாய சிந்தனை உள்ளவனா நீ? அப்படிப்பட்ட மொழிப்பற்றோ நாட்டுப்பற்றோ உள்ளவனா நீ? நீ ஒரு விவரம் புரியாத முட்டாள். உன்னை விளக்கி சொல்ல வேண்டும், வேற வார்த்தைகளால் சொல்லக்கூடாது என்றால் நீ ஒரு விவரம் புரியாத முட்டாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற சாதனைகள் சாதாரணமானதா? இதை பார்த்து இந்தியாவை வியந்து பார்க்கிறது.
இந்தியாவில் இருக்கிற மாநிலத்து தலைவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கிறார்கள். நாம் கொண்டு வந்திருக்கிற காலை உணவு திட்டம் இருக்க, இந்த காலை உணவு திட்டத்தை அமெரிக்காவினுடைய ஐக்கிய நாடு சபை இருக்கு பாரு, அதுக்கு அமெரிக்கா நாட்டில் இருக்கிற கனடாவிலே அந்த காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம். தமிழகத்திலே போடப்படுகிற இந்த திட்டத்தை பாராட்டி புகழ்ந்து இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் பார்த்து சென்று அதை கனடாவில் நடத்துகிறான். கனடா ஒரு வளர்ந்த நாடு, அமெரிக்காவில் ஒரு பகுதி. அது இந்த திட்டத்தை நம்மை ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி நம்மிடம் ஆட்சியாளராக இருந்தானே, நம்முடைய தலையிலே இருந்தானே அந்த இங்கிலாந்துக்காரன், உலகத்தையே தன்னுடைய கைக்குடையில் வைத்திருந்தானே அந்த இங்கிலாந்துக்காரன் இன்னைக்கு நம்முடைய காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறான் என்று சொன்னால் நம்முடைய புகழ் எந்த அளவிற்கு வானலாக வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகளிர் உரிமை தொகை இருக்க, தினமும் தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். இது ஒரு சாதாரண திட்டம் இல்லை பெரியவர்களே. இந்த திட்டத்தால் ஒரு கஷ்டமான நேரங்களில் பெண்களுக்கு அது பயன்படுகிறது. அவங்க கணக்கில் வந்துடுது. மாதம் ஒரு தேதியை போட்டுறான், அந்த தேதியில் 15ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அந்த தேதியில் அவங்களுடைய கணக்கில் இந்த 1000 ரூபாய். அது ஒரு 2 மாதம் எடுக்காம இருந்தால் 2000 3000 இருக்கும். ஒரு ஆடு வாங்கலாம். அப்படிப்பட்ட திட்டம் தான் அந்த மகளிர் உரிமை தொகை. அந்த மகளிர் உரிமை தொகை என்று சொல்வது எதற்குன்னு கேட்டால், மகளிருக்கு நான் தருகிற உரிமை தொகை என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எண்ணி கொடுக்கிறார்கள், நினைத்து பார்த்துதான் கொடுக்கிறார்கள். இந்த மகளிருக்காக நாம் இதை செய்ய வேண்டும். அவர்களும் தன்மானத்தோடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு சில்லறை வேலைகளில் சில கணவர்கள் கொடுக்க மாட்டான், கொடுக்க வேண்டிய ஏது காசுக்குவான், அப்படிலாம் அலட்சியப்படுத்துவான். பொறுப்பில் இருக்கிற பெண்கள் தான் சௌரியமாக இருப்பார்கள். ஆட்சி பொறுப்பிலும் அதிகாரத்திலும் இருக்கிறவர்கள், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பணம் வரும், அவங்கெல்லாம் சௌரியமாக இருக்காங்க. இப்படிப்பட்ட தனி குடும்ப பெண்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த பணம் ஒரு பெரிய பணமாக கருதப்படுகிறார்கள், கருதி செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து கழக ஆட்சியால் தரப்பட்ட நான் முதல்வன் திட்டம், இது ஒரு முக்கியமான திட்டம் பெரியவர்களே. நான் முதல்வர் திட்டம் என்பது ஒரு துறையிலே படிக்கிற மாணவர்கள், ஒரு என்ஜினியரிங் படிக்கிறான், டாக்டர் படிக்கிறான், அவெல்லாம் பயிற்சி எடுப்பதற்கு ஒரு அப்ரண்டிஸ்னு சொல்லுவாங்க. ஒரு தொழிற்சாலையில் படிச்சிடறான். ஆனால் படித்து விட்டால் அதற்கு பிறகு அது தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். நேரடியாக நெட்டை இப்படி தான் முடுக்கணும், இப்படி தான் அது, இந்த மோட்டாரில் இந்த சிக்கல்னால் இதுதான் இந்த சிக்கலுக்கு காரணம் என்பதை சொல்லுகிற அந்த திட்டம்தான். அந்த திட்டத்திற்கு அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் போய் கேட்டு அவன் ஒத்துக்க மாட்டான், அதெல்லாம் இல்லைப்பா ஆள் இருக்குப்பான்னு சொல்லுவான். அதை அலட்சியமாலாம் பெற்று வாங்க முடியாது, சாதாரணமாலாம் வாங்கிட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட திட்டத்தை அரசு தருகிறது. படிச்சுட்டியா வா பயிற்சிக்கு உனக்கு. அதற்காக பல ஆயிரம் கோடி கழக இளைஞர்கள் இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது மறுக்க முடியாத ஒன்றாகும். அதுபோன்ற நான் முதல்வன் திட்டம், இந்த நான் முதல்வன் திட்டம் தான் இது. அப்புறம் விடியல் பயணம் தாய்மார்களுக்கு ஒரு முக்கியமானது. காலையில் எங்கேயோ போகணும், டவுனுக்கு போகணும்னா பஸ்ஸில் ஏறிக்கலாம். யாரையும் எதிர்பார்க்கணும், பையன் சைக்கிளை கொண்டு வந்து என்ன விட்றா தம்பி அப்படின்னோ, இல்லைங்க போகும்போது என்ன அழைச்சி போங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டவுன் பஸ் வருது, ஏறிட்டு போகிறாங்க, டவுனில் போயிடுறாங்க. 10 மைல் 15 மைலுக்கு அந்தாண்ட இருக்கிற டவுனில் போய் அந்த பொருள்களை பெற்று வருகின்ற ஒரு தகுதியை பெறுகின்ற திட்டம்தான் விடியல் பயண திட்டமாகும். அதற்கு பின்னாடி தமிழ் புதல்வன் திட்டம். படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் கல்லூரி படிப்பை தொடர்வதற்கு வறுமை இருக்கும், வசதியானவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஏழைகளாக இருக்கிறவர்கள், வசதியற்றவர்களாக இருக்கிறவர்கள், அந்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிற அந்த திட்டம் இருக்கு பாருங்க. அது சாதாரண திட்டமா? வசதி படைத்தவனுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஏழைகளுக்கு அது எத்தனை பெரும் திட்டம். அதுபோல புதுமை பெண் திட்டம். பெண்களெல்லாம் படிக்க வேண்டும், மேற்படிப்புக்கு போக வேண்டும், கல்லூரி படிப்பை சிறப்பாக படிக்க வேண்டும். அதற்கு தேவையான நிதியை தந்தை கொடுப்பான், தாத்தா கொடுப்பான், மாமா கொடுப்பான், மச்சான் கொடுப்பான். அப்படி கொடுத்ததை மாற்றி இன்றைக்கு ஒரு தந்தையாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் தருகின்ற அந்த மகத்தான திட்டத்தை தந்தார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் என்ன 4 ஆண்டுகளில் செய்தோம், எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த காலை உணவு திட்டம் இருக்கு பாருங்க, இது சாதாரண திட்டம் இல்லை. ஒரு நாளைக்கு 20 லட்சம் குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள். சாப்பாடு தானங்க உண்டி முதற்றே உலகுன்னா அவைப்பாட்டி. வயிறு தான் உலகமே, வயிற்றை வைத்துதான் உலகம். இதை அவ்வைப்பாட்டி சொல்கிறார். உண்டி முதற்றே உலகு. அப்படிப்பட்ட உணவு பசியிலே ஏழை குழந்தைகள் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தரப்பட்டதுதான் காலை உணவு திட்டம். அதுவும் சிறு குழந்தைகள். எப்படி அந்த மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார் என்று நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதுபோலத்தான். அதுபோல இந்த மக்களை தேடி மருத்துவம் இருக்கு பாருங்க, அது சாதாரண திட்டமே இல்லை. வயதானவர்கள் ப்ரெஷர் வந்துடுது, சுகர் வந்துடுது, வேற சின்ன கால் புண்ணாயிடுது, கை புண்ணாயிடுது, இது மாதிரி உள்ளவங்க பஸ்ஸில் போக முடியாது, நடக்க முடியாது, அவரை அழைத்து செல்வதற்கு ஆளும் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு வீடு தேடி வந்து மருத்துவம் செய்கிற ஒரு மகத்தான திட்டம்தான் மக்களை தேடி மருத்துவம். இதில் ஆண்டுக்கு ஏறக்குறைய 2.5 கோடி மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்கின்ற புள்ளி விவரத்தை இன்றைக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய நாட்டு முதலீட்டை ஏறக்குறைய 10 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்து ஏறக்குறைய 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய இந்த அரசு என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, திருநங்கைகளுக்கு கடனுதவி, இப்படி எண்ணற்ற திட்டங்களை தருகின்ற 4.5 ஆண்டு சாதனைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4 ஆண்டுல திருவள்ளுவர் சொல்வார், தக்கார் தகைவிலர் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பார்கள். இவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன் என்பதனை யார் சொல்லுவா? ஆள் சொல்ல வேண்டாம், அவனுடைய செயல்பாடுகள் சொல்லுகிறது என்பார் வள்ளுவர். தக்கார் தகைவிலர் என்பர் அவரவர் எச்சத்தால் அவனுடைய செயலால் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதுதான் வள்ளுவனுடைய கருத்து. ஆகவே ஒரு கவிஞன் சொல்றான், சாதாரண கவிஞன், ஒப்புக்கல்லை வைரம் என்று சொல்வார், இதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் கதறி என்ன பதறி என்ன தோழாமா. அதுபோல உப்புக்கல் தான் அது. எந்த கல்லு? எடப்பாடிங்கிற கல்லு. அது ஒரு உப்புக்கல், உப்புக்கு கூட பயன்படாத கல் என்பதனை நீங்கள், ஒப்புக்கும் பயன்படாத அந்த உப்புக்கல் தான் அதை வைரங்கிறான். அது ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அங்க 4 மந்திரிகள் இருக்கான், அவன் சம்பாதித்து வைத்திருக்கிறான், அதை காப்பாற்ற வேண்டும். நாளைக்கு மந்திரியாக வேண்டும், அந்த ஆட்சிக்கு வந்தால் நாம் மந்திரியாகி விடலாம். அதுதான் அவனுடைய கணக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு விஜய தூக்குறான்னா ஏன்? அவங்ககிட்ட போனா நம்ம எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஒன்றிய செயலராம், கிளை செயலராம், ஊராட்சி மன்ற தலைவராம், சேர்மன் ஆகலாம். இப்படி அவனு கணக்கு போட்டு பணத்தை செலவு பண்ணி நிற்கிறாயா? ஏன் இங்க இடம் காலி இல்லை? ஃபுல் திமுக போன்ற இடங்கள் காலி இல்லை. இங்கே ஒன்றிய செயலாளர் இருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள், கிளை செயலாளர்கள் இருக்கிறார்கள், சேர்மன் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஆகவே இங்கே இடம் காலி இல்லை என்று தெரிந்த பிறகு பொதுமக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அது போன்ற உருப்படாதவன் பின்னாடி ஓடுறான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு என்ன? இந்த சமூகத்தை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம். பெரியார் அவர்களினுடைய சிந்தனையிலே இந்த மண்ணிலே சாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக 100 ஆண்டு காலம் போராடியவர் பெரியார். 100 ஆண்டு காலம் உழைத்தார். ஒரு நாள் அல்ல, ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை. அவருக்கு பிரித்து கொடுத்த பணமே 1200 கோடியே கொடுத்தாங்க. அவங்க குடும்பத்தில் அவர் பெரிய செல்வாக்கு மிக்க வெங்கடப்ப நாயக்கருடைய மகன். அவருக்கு 1000 கோடி ரூபாயை அன்னைக்கு பிரித்து கொடுத்தாங்க அவங்க குடும்பத்தில் இருந்து. ஆனால் இந்த சமுதாயத்துக்காக தெரு தெருவாக அலைந்து ஒரு இடத்துல பெரியாருக்கு திருச்சியில பிறந்தநாள் விழாவுக்கு கேட்க விடுறாங்க. அதை கழக நண்பர் கொண்டு வந்து, அந்த காலத்தில் திராவிட கழகத்து ரொம்ப வலு இருந்தது. இப்பெல்லாம் மக்கள் வளர்ந்துட்டான், என்ன திராவிட கழகம்னு நினைக்கிறான். அது போன்ற சிந்தனை இவனுக்கு வந்துடுச்சு. அவன் இன்னைக்கு விஜயையோ அல்ல சீமானை போன்ற பேச்சாளர்களை தான் மதிக்கிறானே தவிர, ஏமாற்றுக்காரனை மதிக்கிறானே தவிர,
எடப்பாடியை போன்றவனை கூட அரசியல் புரியல இவனுக்கு. எடப்பாடி என்ன செய்வார், நம்முடைய தளபதியார் என்ன செய்வார்னு இவனுக்கு தெரியல. என்னமா இவனுக்கு எடை போட்டு பார்க்கிற அறிவு இல்லை. பாண்டே சொல்கிறான், அவர் ஐயர் இல்லையா, மிக மிதமாக சொல்கிறார். ஐயர்லாம் எதமா சொல்லிடுவான், ஏமாத்திடுவான். அது பாண்டே ஒரு பெரிய அரசியல் நிபுணர் தான். அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. அவருக்கு இணையாக அடுத்து யார் இருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார். எப்படிப்பட்ட பித்தலாட்டமான பேச்சு! எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று யாரும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு ஓட்டு போடாதுங்கிறான். யாருக்கு? திமுகவுக்கு. அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா நமக்கு திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஓபிஎஸ் போனார்னா எம்ஜிஆர் இது அண்ணா திமுகக்காரன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறான். இதெல்லாம் பித்தலாட்டங்க. இடைத்தேர்தலில் ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல், அங்கே அதிமுக போட்டியிடவில்லை. ஆனால் அதிமுகவுடைய தோழர்களை எங்கே போட்டான்? திமுகவுக்குத்தான் ஓட்டு போட்டார்கள். ஏறக்குறைய 50 லட்சம் ஓட்டை போட்டான். அது விக்கிரவாண்டியில் ஒரு தேர்தல். அது வன்னிய சங்கத்தினுடைய தலைவர் போட்டியிடுகிறார். வன்னியர்கள் இருக்கின்ற ஏரியா அது. அந்த வன்னியர் ஏரியாவிலேயே 60,000 70,000 வாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம் 1 லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்குது. அதை ஓட்டு போட்டவர் யார்? இந்த திராவிட கழகத்தில் இருந்தவன், பெரியாரினுடைய சிந்தனை ஏற்றுக்கொண்ட அறிவுள்ள மனிதன். அவன் அதிமுகவில் இருக்கலாமே தவிர அவன் கொள்கையிலே மாறிவிடவில்லை, அவன் சிந்தனையிலே மாறிவிடவில்லை. அவன் இந்த நாட்டை பற்றி அதிகம் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த நாட்டில் நாம் ஏதோ ஒரு கட்சியில் அதிமுகவில் இருக்கிறோமே தவிர, ஆனால் நம்மை காப்பாற்றுகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் இடைத்தேர்தல்களில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்கிற கருத்தினை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நண்பர்களே, இந்த நாடு காக்கப்பட வேண்டும், இந்த சமூகம் காக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை ஆதரித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஒரு மகத்தான தேர்தல். இதில் நாம் வெற்றி பெற்றோம் என்பதல்ல, இனி அதிமுகவோ பிஜேபியோ இந்த மாநிலத்தில் இல்லை என்கிற நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும். அதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.